ஹாய் மக்களே! 40 வயசுலயும் உங்க ஃபேஸ் இந்த மாரி பிரைட்டா, க்ளோவா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிரீம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்க. விடவே மாட்டீங்க. அவ்ளோ ஒரு எக்ஸலன்ட்டான கிரீம்ங்க. உங்களுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத வந்து ப்ரிப்பேர் பண்றது அத விட ரொம்ப ஈஸி. 40 வயசு, 50 வயசு ஆனாலும் உங்க ஸ்கின்ல சுருக்கங்கள் வராம நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒண்ணு போட்டுருங்க. மறந்துறாதீங்க. உங்களுக்கு அதாவது பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க கோச்சிக்காம. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கண்ணை சுற்றி இருக்கிற கருவளை எல்லாம் சூப்பராக போயிடுங்க. நிறைய பேர் கருவளையத்துக்கு ஏதாவது சொல்லுங்க டிப்ஸ் அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. செம்ம சூப்பரான டிப்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு க்ரீமும் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணும். கண்ணை சுற்றி இருக்கிற கருவளை எல்லாம் சூப்பராக போயிடுங்க. எனக்கெல்லாம் எவ்வளவோ இருந்துச்சு. என் ஃபேஸை பார்த்தா அப்படி இருக்கும். கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பத்மா ஆயிட்டா அப்படின்ட்டு கேட்பாங்க என்னைய. ஆனா இப்ப வந்து எப்படி இப்படி ஆனா அப்படின்னு என்னைய ஆச்சரியமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு எல்லாமே இந்த கிரீம் தான் காரணம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துருந்தலாமா வாங்க. இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் தாங்க. அதாவது ரேஷனில் வாங்கினா பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். முக்கியமாக நம்ம இந்த அரிசியை வந்து வாஷ் பண்ணிக்கணும் நல்லா. ஏன்னா ஏதாவது டஸ்ட் இருக்கும். நம்ம ரேஷனில் வாங்கின அரிசின்றதுனால நல்லா வந்து கழுவிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்க போகிறோம். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. ஊற ஊற உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இப்போ நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னா உருளைக்கிழங்கு தாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கிழங்காவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நான் அவசரமாக செய்கிறதுனால நான் டக்குன்னு வந்து கட் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சுருக்கங்கள்லாம் நீங்கி நல்லா ஒரு யங்கான ஃபேஸாக நமக்கு மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது இல்லாமல் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை முக்கியமாக இதை வந்து எடுத்துருங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோன்னு. அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாத் கூட போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக வடிகட்டி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டணும். ஏன்னா இவ்வளோ சக்கைகள் இருக்குல்ல, நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நல்லா கையிலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா வடிஞ்சிரும். நம்ம இதுலேருந்து ஸ்டார்ச் மட்டும் எடுக்க போகிறது இல்லைங்க. ஃபுல்லாகவே அப்படியே ஜூஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். ஆனால் வந்து வீடியோவில் விழவே இல்லைங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க. அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது விழவே இல்லை வீடியோவில். சாரி. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு வந்துடும் சூப்பராக. கொஞ்சம் கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நமக்கு திக்காக வந்துடும். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்குலேருந்து ஸ்டார்ச் மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். அப்படியே ஜூஸோடே சேர்த்து நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு க்ரீம் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், உடனே திக்காக மாறிடுச்சு பாருங்கள். கையெடுக்காமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே ஸ்டவ்வையை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஜெல்லி மாதிரி இருக்குது. ஏன்னா 2 விதமான பொருள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ரொம்ப கட்டியாக போயிடும்.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரைஸ், அந்த ரைஸை தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை அப்படியே நம்ம அரைச்சி இதனுடைய மில்க் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இல்லையா, அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிருங்க. ஆல்ரெடி நல்லா வந்து ஊறிடுச்சு, அதனால் நல்லா சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது ரைஸ் இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ரைஸ் மில்க்கை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைஸ் மில்க்கை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்த போகிறோம். அடுப்பில் வச்சோடனே உங்களுக்கு வந்து திக்காக மாறிடும். இது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. நல்லா வந்து திக்காக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு முக்கியமாக இதில் வந்து ஒரு சில பொருளை நம்ம சேர்த்து இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்குலேருந்து எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஈவனாக ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா வந்து கலக்கணும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு ஆயில் வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கேரட் ஆயில் தாங்க. நீங்கள் இருந்தால் கேரட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேரட் ஆயில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியெல்லாம், அதாவது பிம்பிள்ஸ்லாம் வந்த மார்க்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் டர்மரிக் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலை. கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் நல்லா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இது வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலர் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நல்லா ஒரு எல்லோ கலரில் வந்துடும் நமக்கு க்ரீமு. இப்போ அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோம். அதுக்காக ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கூட ஒரு க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுனா 1 வீக் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் நல்லா வேக வச்சு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி எடுத்திங்கன்னா 20 டேஸ்க்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீமை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க இதை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டிடுறேன் எப்படின்றத பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது. செம்ம க்ரீம்ங்க. ஆண்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டுமே இதில் வந்து டர்மரிக் மட்டும் சேர்க்காதீங்க, மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்காதீங்க. நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணி ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீம் செம்ம க்ரீம்ங்க. இதை டெய்லி நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 வீக்கில் உங்கள் ஃபேஸ் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் மாறிடும். அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் தரும். இப்போ இதை வந்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். கையிலேயே கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டு படுக்க நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. நம்ம இதில் வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கோம், அப்புறம் கேரட் ஆயில் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு பாருங்களேன். நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு உங்கள்கிட்ட ஃபேஸ் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குட்டு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை வெயிட் பண்ணலாமா? இப்போ நம்ம 20 மினிட்ஸ் மட்டும் விட்டாச்சு, தொடச்சிடலாம் ஃபேஸை.
இவ்வளோ நேரம் வச்சிருந்தா போதும், ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அப்படி நைட்டு படுக்க போகிற மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு தடவை நீங்கள் ஒரு தவாவில் போட்டு நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. எப்படி ஒரு 20 டேஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஓகே அப்படின்னா 1 வீக்குக்கு மட்டும் இப்படி இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சிடலாமா? நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபில்ட்ரு போடுறீங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஃபில்ட்ருலாம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைட் எரியுது, இங்கே ஒரு லைட் எரியுது, அவ்வளோதாங்க. இங்கே டியூப் லைட், இங்கே குண்டு பல்பு, வேறு எந்த பல்பும் நான் போட கிடையாது. என்னோட ரிங் லைட்டு எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக ஒரு எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபோன் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஃபில்ட்ரும் கிடையாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே தான் நான் தொடச்செல்லாம் காட்டுறேன். இல்லைனா சொல்லுங்கள், நான் வீடியோ மட்டும் போட்டுட்டு அதாவது இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டாமல் விட்டுறேன். ரிசல்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வேண்டி தான், சரி ரிசல்ட் தெரிஞ்சால் நீங்கள் தைரியமாக இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்னுடைய ஃபேஸில் டெய்லி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ் க்ரீமும் பேக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று மட்டும் போடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி வந்து அபாண்டமாக என்னை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த மாதிரி அபாண்டமாக சொல்லாதீங்க. ஃபில்டர் போடுறேன், ரிங் லைட் வைக்கிறேன், லைட்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் போடுறேன் அப்படிலாம் மட்டும் சொல்லாதீங்க. அப்படி நான் பண்ணிட்டு சொல்லியிருந்தா கூட ஓகே, நான் ஒத்துருப்பேங்க. ஃபேஸ் பாருங்கள், நான் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையெல்லாம் இது அசால்ட்டாக எடுத்துரும். ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி அதனுடைய மில்க்கை மட்டும் எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து செம்மையாக ஒரு எக்ஸலண்ட்டான எப்படி சொல்கிறது, எக்ஸலண்ட்டாக ஃபேஸுக்கு வந்து ரிசல்ட் தர மாதிரி இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க. தேங்க்யூ, see you, bye bye.